ஈவினிங் டீ டைமுக்கு பர்ஃபெக்டான ஸ்நாக் ரெசிபி, சுட சுட சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் முறையில் கம்பு யூஸ் பண்ணி கம்பு கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பணியாரத்துக்கான கம்பு மாவு வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணணுங்கிறதுலேருந்து பணியாரம் எப்படி கருகாமல் சுடணுங்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கம்பு கார பணியாரம் உங்களுக்கு எந்த கடைகள்லையுமே கிடைக்காது. வீட்டில் செஞ்சாதான் உண்டு. ரொம்ப ஹெல்த்தி ப்ளஸ் டேஸ்டியும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. கம்பு பணியாரத்துக்கான கம்பு மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 2 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பு நமக்கு எல்லா ஸ்டோர்லையும் கிடைக்கும். இது கூடவே 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கம்பு, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா அலசி வச்சுருக்கேன். 2 டைம்ஸ் நல்லா அலசிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி 4 hours ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 4 மணி நேரம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம்பு, வெந்தயம், உளுந்து எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சிக்க போகிறேன். தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பணியார மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் இருந்து ஊற வச்சிருந்த பவுலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் பணியாரத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணும்போது கல்லுப்பு நல்லா கரைஞ்சி மாவோட ஒன்று சேர்ந்துடும். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி 6 மணி நேரம் புளிக்க விட போகிறோம். இப்போ 6 மணி நேரம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சிருக்கும். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம கம்பு கார பணியாரம் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான காரம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகா 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு நம்ம புளிக்க வச்சிருந்த கம்பு மாவில் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பல்லாரி, பச்சை மிளகாய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரே இடத்துல நின்றும். பணியாரக்கல் எடுத்துக்கோங்க. அதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார கம்பு மாவை சேர்த்துடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பணியாரம் முறுமுறுன்னு வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இல்லைன்னா டக்குன்னு பணியாரம் அடி பிடிச்சிரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க. பாருங்க எவ்வளோ அழகா பணியாரம் வெந்திருக்குன்னு. அடிப்பக்கம் நல்ல ஒரு ஆரஞ்சு ஷேடில் கிடச்சிருக்கு. கம்பு மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக திருப்பி போடுங்க. அவ்வளோதான். பாருங்க 2 பக்கமும் பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கோ பிளேட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வீட்டிலையே ஹெல்த்தியான எங்கேயுமே எந்த கடையிலையுமே கிடைக்காத கம்பு பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். இதோட ப்ராசஸ் அதிகம்தான். ஆனால் அந்த அளவுக்கு இது ஹெல்த்தியும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது பணியாரத்தை பிச்சு பார்த்துடலாம் உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு. ஸ்பைசியான கம்பு பணியாரம், கம்பு கார பணியாரம் சுட சுட வீட்டிலையே ரெடி.
ஈவினிங்க்கு ஹெல்த்தியான பர்ஃபெக்டான ஸ்நாக் இது. இந்த கம்பு கார பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த டைம் புதினா சட்னி தான் ட்ரை பண்ணோம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம வீட்டு பசங்க கம்பு வச்சு எது செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.